காலையில் நாங்கள் மார்னிங் டிவோஷனில் பார்த்தோம். துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறார். இந்த வசந்த வாஸ்தவன்னு கர்த்தர் சொன்னார். துன்மார்க்கன் வீட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் வீட்டை நான் பார்க்க மாட்டேன். இல்லடா, துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறாரா? ஏங்க உங்கள் வீட்டை கவனித்து பார்க்க மாட்டாராங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அப்போ கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்காரா இல்லையா? எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரா இல்லையா? கையை தட்டுங்க ஒரு தான் இருக்கு, எல்லாரும் கண்ட்ரோலில் இருக்கு. நான் யாருக்காக அழைக்கப்பட்டவன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டவன்? தேவன் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசுவதற்கு நீ அழைக்கப்பட்டவன். திரும்ப ஒரு பெரிய சத்தியத்தை பேசுறேன் நான். ஆதியாகமம் 1:28 சொல்லுகிறது, ஆதாமையும் ஏவாளையும் கையை பிடிச்சு கர்த்தர் கோர்த்து, நீங்க கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி, நீங்க 2 பேரும் சேர்ந்தா தாண்டா அந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும்னு சொல்லி, பின்பு தேவன் அவர்கள் கரத்தை பிடித்து கோர்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வல்லமையான ஜெபம் கணவன் மனைவியும் செய்கிற ஜெபம், மணவாளன் மணவாட்டியும் செய்கிற ஜெபம். மணவாளன் மணவாட்டியும் என்றைக்கு இணைகிறார்களோ அன்றைக்கு உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்ய முடியும் என்று சொன்ன தேவன் தாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மணவாட்டியாகிய சபையையும் உன்னதங்களிலே உட்கார வைத்து தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை சபை என்னைக்கு உணர ஆரம்பிக்குதோ அதுதான் சபை உலகத்தை ஆளுகை செய்வது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு உங்கள் எல்லாரும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பை பார்த்து இயேசு சொன்னார், இத்தனை காலம் என் கூட இருந்த, இன்னும் என்ன நீ அறியவில்லையான்னு. ஒரு நல்ல கடவுளோடு நடக்கக்கூடிய மனிதனோ மனுஷியோ முதலாவது தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? பேதுருட்ட கேட்டாரு, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டாரு. ஐயா உங்களை யோவான்றாங்க, யோவான் ஸ்நானன்றாங்க, ஐயா உங்களை எரேமியான்றாங்க, அப்படின்றாங்க, உங்களை ஒரு சிலர் பெயல்செபுல்னு கூட சொல்கிறாங்க இயேசுவை. ஆனால் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இங்கே இதெல்லாம் பேசக்கூடாது, பொது இடத்துல ஐயாட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும், இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. அதில் இயேசு எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ண விஷயமா தான் இருக்குது. கடைசி ஒரு கேள்வி, நீ என்ன சொல்கிறன்னாரு, கையெழுத்துட்டு நீ என்ன சொல்கிற, அக்கா என்ன சொல்லிச்சு, அம்மா என்ன சொல்லிச்சல்ல, நீ என்ன சொல்ற? அவன் சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா. அப்பதான் சொல்றார் இயேசு, இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்துற என்ன? ஹலோ, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லுங்க, அந்த வெளிப்பாடை நான் கேட்டுக்கிறேன். இதுதான் மாம்சம் சொல்ற வெளிப்பாடு. மாம்சமும் ரத்தமும் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுது, ரகசியம் மாதிரி ஒன்று சொல்றாங்கன்னா, அப்படியா, இவ்வளவு நாள தெரியாதே. இதுதான் மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறது. ஹலோ அப்படின்னு பேதுரு எடுத்துருக்கேன். பேதுருட்ட சொன்னேன், ஹலோ அவரு எரேமியாப்பா, உனக்கு தெரியுமா? அப்படியாங்க, மேட்ரு தெரியுமா? நமக்கே தெரியாமல் போச்சியா. இந்த மாதிரி அலோ அலோ அலோவில் நீ ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா அது மாம்சம். எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு பேர் ரத்தம். பேதுருட்ட எரேமியா யோவான் சொன்னாங்க, அப்படி இப்படிலாம் ரெவலேஷன் வந்துச்சு. எல்லாம் மக்கள் பார்த்து சொன்னது போட்டு விட்டது. போகிற போக்கில் எப்படி போகிற போக்கில் போட்டு விடுறது. நேரெல்லாம் பேச மாட்டாங்க, அதுக்கு மேலே தான் இருப்பான். அவங்கெல்லாம் நேரடியாக சந்திக்க முடியாது. அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை வச்சு அவங்களுக்கு ஃபோன் பேசுவாங்க. மாட்டினா அவன் தான் மாட்டுவான். அவன் மேலே வர்றதுக்கு இன்னும் 6 வருஷம் ஆகும். அப்படி தான் அழகாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம். அது என்னன்னா இதெல்லாம் மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்துறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி வார்த்தைக்கு நேராக ஜெபிப்போம். I have 25 minutes more. சோராது ஜெபித்திட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் மத்தியில் பேசும்படிக்கு கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடிப்போம். சோராது ஜெபித்திட ஜெப ஆவிவரம் காருமே, சோராது ஜெபித்திட ஜெப ஆவிவரம் காருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை வேண்டியும்
பாதம் வந்தே, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு 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 எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இன்னொரு தடவை உம்மோடு 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 நாளும் எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. ஓஹோ தேவா பதில் தார். சாந்தாராம் தாராம் தாராம். ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. எல்லாம் பாடுவோமா? தேவா பதில் தார். எந்தன் கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தனை, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நானா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி. ஷாகராம் அலாதராம் அனாஷோ. வாயத்திறந்து வாயத்திறந்து வாயத்திறந்து. ஆமென். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வார்த்தை எங்களை விடுவிக்கட்டும். உடைய வார்த்தை எங்களை கவலையில்லாத ஒரு இடத்தை கடந்து வர வைக்கட்டும். உடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்ய வைக்கட்டும். உடைய வார்த்தை இந்த பூமியின் வர்ணத்தை மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் சாந்தராந்தராந்தர் யங்கரபரபதுர மரமதி யங்கரபரபதுரபரபதுரபரப ஷபலபதுரபலபதுரபலபர. மாறி மாறி வாயத்தர் நாமே 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 நாமே. கமான் எவ்ரிபடி. ஷாகரபலகரே மனம சாந்துன மனமதி யங்கரபலபதுரபலபதுரபலப. ஓ நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பே. What a beautiful experience. நாளெல்லாம் பாதத்தில்
கர்த்தாவே அமர்ந்திருப்பே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. கையை தட்டி May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியானது தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னபோதே இந்த உலகத்திலே மனிதனுடைய ராஜ்யமும் பிசாசின் ராஜ்யமும் முடிவடைந்து தேவனுடைய ராஜ்யம் அங்கு ஆரம்பமாகிறது. ஸோ தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஆரம்பமானது? சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று சொன்னபோது அவருடைய ராஜ்யம் ஆரம்பமானது. என் அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பேசினார்கள். இந்த வசனத்தை அநேகர் பரலோகம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு என்பதற்காக பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு இயேசு சொன்ன வசனத்தை இயேசு வரப்போறாருன்னு பேசுறாங்க. என்னுடைய கேள்வி, இயேசு வருகையை பற்றி இயேசு பிரசங்கம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்புங்கள், இயேசுனார் வரப்போறாருன்னு இயேசுனார் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. அப்ப இந்த வசனம் இயேசுனார் வர்றதுக்காக பிரசங்கம் பண்ண போற வசனமே கிடையாது. இது இயேசு வர்றதுக்கு சொல்லவே கூடாது வசனம். இது ராஜ்யம் வருவதற்கான, பரலோகம் வர்றதுக்கான வசனமும் இது கிடையாது. பரலோகம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. பரலோகம் அங்கே இருக்கிற பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட 4000 வருஷம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அந்த 3 வருஷம் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னும் 3 வருஷத்துக்குள்ள ராஜ்யம் வரப்போகுது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்பு. என்ன திரும்பணும்? நீ செஞ்சு கொண்டிருக்கிற மத கிரியைகளை விட்டு கமான், மத கிரியைகளை விட்டு சிலுவையிலே நான் செய்து முடிக்க போகிற காரியங்களெல்லாம் நீதிமானாக போகிறாய் என்கிற ஒரு பாதைக்கு நீ திரும்ப வேண்டும். அதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்பு என்றால் அது கிரேக்க வார்த்தை. வேறொரு வழியை சூஸ் பண்ணு, அதாவது டேக் அனதர் ரூட். இந்த ரூட்ல போகாத, எந்த ரூட், நியாயப்பிரமான ரூட்டை விட்டுட்டு சிலுவைன்ற ரூட்டுக்கு வா. தட் இஸ் வாட் மனம் திரும்புதல். ஆமா, மனம் திரும்புதல். அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த ராஜ்யம் இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு. எதுவரை இந்த ராஜ்யம் நடக்கும்? இந்த பூமி எப்படி மாறணும்னு இயேசு நினைச்சாரோ அப்படி மாறுற வரைக்கும் அவர் ராஜ்யம் நீண்டுகிட்டே இருக்கும். அப்படி நீங்க சொல்லலாம், அவருடைய ராஜ்யம் தான் வந்துருச்சு, அப்படியே இந்த உலகத்துல வியாதி, வறுமை, பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, உடனே நாடு மாறிடாது. உடனே டாஸ்மாக் மறைஞ்சிருமா, டஸ்ட் மறைஞ்சிருமா, உடனே லஞ்சம் ஊழல்லாம் மறைஞ்சிருமா? இல்லை, ஆட்சி மாறி இருக்க ஒழிய இன்னும் என்ன செய்யல, ராஜ்யம் மாறல. ஆவின் என்ற சொன்னாரு, தீவிரவாதியை பிடிச்சாச்சுடா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாச்சு. ஆனா வச்சிருக்க குண்டை எடுக்கணும்ல, கையை தட்டு, அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கையத்தட்டு. ஆமே, தீவிரவாதியை பிடிச்சாச்சு. ஆனா அவன் ஏகப்பட்ட குண்டு வச்சுட்டு போயிருக்கிறான். அந்த குண்டை ஃபுல்லா இப்ப வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இயேசு நாமத்தினால். அதுதான் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை ஆளுகை பிசாசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே ஆணி அறையப்பட்டான். சிலுவையில் அறையப்பட்டது இயேசு அல்ல, சிலுவையில் அறையப்பட்டது பிசாசு. பாபிலோனே, உனக்கு நான் வைக்கப்பட்ட கண்ணியில் நீ என்ன செய்தாய்? அகப்பட்டு கொண்டாய். அதை பத்தி ஒரு நாள் நம்ம பேசுவோம். இயேசுவை அவர்கள் பிடிக்க வந்தபோது பிசாசு எல்லாம் மாட்டிக்கிடுச்சு அதில். ஸோ முடிஞ்சு போச்சு. அப்போ ராஜ்யம் வந்துருச்சு. ராஜ்யம் வந்தவொடனே எல்லாம் தானா நடக்காது. அதிகாரம் வந்த பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தான் பாருங்க, அடுத்த அதிகாரத்துக்கு வேற ஆட்சி வரும்போது, ஏதோ ஒரு ஆட்சி வரப்போகுது, வந்த பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த தான் நாடு மாறும். இப்போ ராஜ்யம் வந்துருச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ராஜ்யம் வந்த பிறகு இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த இந்த தேசம் மாற ஆரம்பிக்கிறது. வறுமை மாறலையா? சொல்லுங்க, வறுமை மாறலையா? நம்முடைய சரீரத்தில் இந்த வியாதிகள் மறையலையா? இந்த வருஷத்தில் மட்டும் என் வாழ்க்கையிலே, கடந்த வருஷங்களில் என் வாழ்க்கையில் கிரானிக்கா பல வருடங்களாக இருந்த விஷயங்கள், ஒரு ஏறக்குறைய 10 சிம்டம்ஸ் பல வருடங்களாக என்கிட்ட இருந்தது மறைஞ்சிருக்கு. பல வருடம் இருந்தது சார். நாட்டு 1 year or 2 years சார், 10 yearsக்கு மேலே என் பாடியில் இருக்க சிம்டம்ஸு, பெயின் 10 வருஷமாக இருந்த, ஏறக்குறைய பல வருஷங்களாக இருந்த 10 சிம்டம்ஸ் மறைஞ்சிருக்கு, ஒன்றன் பின் ஒன்றாக. நான் தேடுறேன், இப்போ அதை காணோம். கையத்தட்டு, காணோம். நேற்று மறைஞ்சதில்லை. இதெல்லாம் சாலிடாக நான் இது முந்தின வீட்டில் இருக்கிறதுலேருந்து 6 வருஷம் 7 வருஷம் இப்படி இருந்தது, மறைஞ்சிருக்கு. எதை நோக்கி ஆண்டவரை போயிட்டு இருக்கிறோம்? சிறப்பானதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். உன் வயதை மறுபடியும் நான் வாழ வயதாய் மாற்றுவேன். உன் சரீரம், உன் மாம்சம் வாலிபத்தில் இருந்தது.
யார் அடிக்காட்டா நான் அடிச்சிடுறேன். ஆமே, மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை விட ஆரோக்கியம் அடையுமா? அச்சா, அன்னைக்கு 100 மீட்டர்ல தோத்துருப்ப, இன்னைக்கு ஜெயிக்கிறோம் இயேசு நாமத்தை. அப்படியே மிரளணும். இப்போ நேற்று ஒரு மேனேஜர் வந்திருந்தார், இன்னும் டெக்னிக்கல் மேனேஜருக்கு இதில் இருந்து. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது லோனை பற்றி பேசுகிற உங்களுக்கு ஏஜ் என்ன சார் சொல்கிறீங்க, 50 போதா? இல்லை நீங்கள் ஐயா, நான் 38 தாங்க அது எனக்குட்டாய். ஓ, என்னோட நீ எங்க நான் ஐயான்னு சொல்லிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் நின்றுறாங்க, ஆஃப் ஆயிடுது, ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இன்னும் 2-3 வருஷத்தில் 50 வயசாக போகுதாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ரை தொடங்குறாங்க. வயசுலேயே இப்படி போய் சொல்கிறாங்கன்னா அப்புறம் இவருக்கு லோனை கொடுக்க அப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் 50 கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்கள ஐ எம் 50 years old அப்படி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஐயா எப்படி இருக்கு, கும்பல் இருக்குல்ல? எல்லாமே நம்ம வாழ்க்கை சிறப்பானதை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. வியாதிகள் மறைந்து கொண்டு இருக்கிறது, வறுமை மாறி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் இந்த கண்ணீரும் கவலையும் மாறி இருக்கிறது. முன்னாடி எல்லாம் வருஷத்துல ஒரு தடவை சிரிப்பீங்க, இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை அழுகுறீங்க. உண்மையா இல்லையா? கையத்தட்டு. ஆமென். That is what the change and transformation. முன்னாடிலாம் வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், மற்ற நாள் கவலையில் இருப்போம். இப்ப என்னைக்கோ ஒரு நாள் கவலைப்படுறோம். கவலைப்படுறோமேன்னு சொல்லாத, எவ்வளவு மாறி இருக்கு பாரு. இப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அழகா மாத்திக்கிட்டே இருக்கார் தேவன். எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. தீவிரவாதி பிடிக்கப்பட்டான், அவனுடைய குண்டுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமி தேவன் வைத்திருந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து கொண்டான். அதுல இருந்து எல்லாத்தையும் தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவனை காலி பண்ணிட்டு இருக்கிறார். ஏமாந்தவனைத்தான் அவன் வந்து செஞ்ச விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அறிவடைய வைக்கும் போது பாருங்க, வந்து பைபிள் சொல்லி தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அவன் வந்து முழுங்குறதுக்கு ஆளை தர்றான். முழுங்குறதுனா ஏமாத்துறதுக்கு. அப்ப அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அப்ப அறிவு வசனத்துல தெளிய 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 பிசாஸ் அப்படியே டம்மி ஆகிட்டே போறான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் ஒரு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா கூட அவனை பத்தி பேசுறதுக்கு ஆளே இல்லை. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா தேவன் இந்த டெஸ்ட்டுக்காரு. பிசாஸ் அழிச்சு வெளியே தள்ளிட்டான். இருக்கிற வரைக்கும் நாங்க பவர்ல இருந்தேன்னா, நீ இருந்துகிட்டே இருக்கணும்டா. பவரே இல்லாம தெருவுக்குள்ள சுத்தணும். அப்ப எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த போறான் பார், தீர்க்கதரிசி சொல்றான் ஏசாயா, அந்த போறான்ல, இவன் தான் ராஜ்யத்தை பாழாக்கினவன். நான் ஜனங்கள் உண்டாகும்படிக்கு நாடுகளை வந்து கிராமங்களை நகரங்களாக்கியவன். மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்பதே பிசாசுடைய வஞ்சகத்தில் ஒன்று என்று வந்து இது சொல்லுது. வந்து தீர்க்கதரிசி சொல்றான், இந்த சிட்டி ஃபீவர் இதெல்லாம் கிராமத்தில் வாரும் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். இதுதான் காட்ஸ் நேச்சர். தேவனுடைய ஸ்டைல் ஃபுல்லாக வில்லேஜ் தான். ஆமாம், அப்படியே இந்த ஸ்கூலில் பயலுக, இந்த வில்லேஜில் படிக்கிற பயலுகளை பார்த்தாலே ஒரு கும்முன்னு இருக்கும். காலையில் பைக்கிட்ட போட்டு அப்படியே கேஷுவலாக போயிட்டு பாய் சார். நான் பார்த்துருக்கேன், கிராமத்தில் நான் இருந்திருக்கிறேன். அப்படியே போவாங்க, வயல் பக்கம் நிற்பாங்க. ஏடா ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் அங்கே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். அவன் பாட்டு உள்ளே போய் 9 மணி 9:00 வந்தாலும் சரி, 8:30 வந்தாலும் சரி, அந்த மிஸ்ஸு வந்து வீட்டிலே வந்து விட்டுட்டே போகும். அம்மா மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாதிரி அட்மாஸ்பியரே வேற மாதிரி. இங்கே பார்த்தா 5:30 மணிக்கு குளிப்பாட்டி 6:30 மணிக்கு தலையை தோட்டி, ஆனால் தூங்கிட்டே தான் இருக்கிறான். கண்ணை தந்து பார்க்குறான், ஸ்கூலில் பவுடர்லாம் போட்டு உட்காந்து. எப்படி இங்கே வந்தேன் சார் தெரியல. தயிர் சாதம் வேறு உள்ளே போயிருக்கு. ஒரு டிஃபன் எப்படி காலியாச்சு, நீ தான் சாப்பிட்ருக்க பண்ணி அப்படியே அவனை மெக்கானிக்கலை வந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்படி இருக்கிறாங்க. இந்த நகர வாழ்க்கை என்பது பிசாசோட சித்தம், பிசாசோட திட்டம். ஆனால் கிராம வாழ்க்கை, ஆமாம், கிராமங்களுக்கு போவோம், வயல்வெளிக்கு போவோம். இந்த 2 வார்த்தையுமே வருது இதில் உன்னத பாட்டில். ஏன்? கிராமத்தில் எப்போவுமே பீஸ் ஆஃப் மைண்டு. இங்கே இருங்க, கிராமத்துக்குள்ள நீங்கள் காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா மணி இல்லாமல், சரியா, சூரியனை வச்சு உங்களுக்கு மணி வாக்கத்தலன்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் வந்து டைமை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்லலாம் காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7:30 மணி ஆயிடுச்சு, 8:30 மணி ஆயிடுச்சு, 9:30 ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா 7:30 மணிக்கு ஒரு கிளம்ப பாருங்க, கக்கன்னு ஃபுல்லாக அவுத்து விட்ட கோழி மாதிரி ஃபுல்லாக பஸ்ஸில் ஏறுவேன், ஏரியாவே நாஸ்திப்பேன். 10 மணிக்கு மேலே ஊரே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். 12-1 மணி வரைக்கும் திரும்ப கக்கன்னு வாங்க, திரும்ப அமைதியாயிரும். திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு. இதெல்லாம் நீங்கள் வாட்சே எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். 5 மணி பஸ்ஸு, ஸ்கூல் பிள்ளை வருது. ஆனால் கிராமத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீ 7 மணி நீங்கள் பார்த்தா 9:30 மணியாக இருக்கும். 9:30 மணி பரபரப்பாக இருக்குமே. நாங்கள் எப்போவுமே ரெஸ்ட்டில் தான்டா இருக்கோன்றாய். தேவனுடைய ஸ்டைல் ரெஸ்ட் வாழ்க்கை. சரி, இப்போ எதுக்கு நம்ம இதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? இந்த உலகம் வந்து
பிசாசை வந்து டம்மி இருப்பான், ஆனால் என்ன ஆயிடுவான், டம்மியாக இருப்பான். அவனை பற்றி யாருமே பேச மாட்டோம். பல்லு இல்லாத பாம்பு மாதிரி. பாம்பு இருக்கும் ஆனால் பல்லு இருக்காது. இப்போ கூட பாம்பு இருக்குது ஆனால் என்ன இல்லை, பல்லு இல்லை. இப்படி கம்ப்ளீட்டாக டிமினிஷ் பண்ணி இந்த உலகத்தில் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தாபிப்பதிலே தம்முடைய பிள்ளைகளைத்தான் சிங்காசனத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்மறையான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். இட் இஸ் அ டைம் பீரியட், டியூரேஷன். இது வந்து அப்படியே வந்து வருஷ கணக்கில் இருக்காது. நீ என்ன தான் மிரட்டி பாடுறா, உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு இயேசு நாமத்தில். ஆமென். இது அப்படியே 50 வருஷம் இருக்க போகிறது கிடையாது. இந்த கொரோனா இது இருக்க முடியாது. அதற்கான டைம் முடிஞ்சிருச்சு. இயேசு நாமத்தில் அது செயல் இழந்து விட்டது. ஆமாம். கென்னத் ஹேகின் வந்து சின்ன வயசில் அவங்க நாட்டில் வந்து பயங்கர பஞ்சம். அவங்க ஊர்லலாம் பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகி போச்சான். அப்போ சில வேலையே இல்லைன்னும் போது அந்த 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 ஏதோ ஒரு ஓக்கு மரத்தோடைய அந்த சின்ன சின்ன அந்த அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இவ்வளோ தூரம் வளர்ந்துருந்த அந்த செடிகளை எல்லாம் பிடுங்கி போட்டால் இத்தனை பிடுங்கி போட்டால் அவ்வளோ காசுன்னு தருவாங்களாம். அப்போ அதை பிடுங்குறது பயங்கர கஷ்டமா. இவருக்கு ஏற்கனவே இருதய வியாதி வேறு இருந்திருக்கு. ஆனால் விசுவாசத்தில் வேறு வழியில் பொழைச்சாகணும். அப்போ அவர் காசு வாங்கி அந்த இது பிடுங்குற வேலையில் சேர்ந்தாராம். ஒரு 50 பேர் வேலைக்கு சேர்ந்தவங்க 40 பேர் காணாமல் போயிட்டாங்களா சார். அடுத்து 10 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் ஆள் சரியான பாடி பில்டரான். இவன் எல்லாம் பிடிக்கிட்டு இருக்கிறான். ஹேகின் அப்போ ஒல்லியாக குட்டையாக இருப்பான். அப்போ அந்த 10 பேரில் 5 பேர் போயிட்டாங்களாம். 5 பேர் தான் பிடிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ அந்த ஹைட் வெயிட்டு மாதிரி சொன்னானா, எல்லாம் போயிட்டாங்க பற்றியா, என்னால் முடியாது, ஆனால் நான் இருப்பேன் அப்படின்னானா. ஹேகின் சொன்னாரா, நீயும் போயிடுவேன் ஆனால் நான் இருப்பேன்டான்னானா. நான் சொல்கிறேன், நிறையா பேர் விசுவாசம் பேச ஆரம்பிச்சிங்க, 100 பேர் நிறைய பேர் காணாமல் போயிட்டீங்க. நான் சொல்கிறேன், அத்தனை பேர் காணாமல் போனாலும் பிசாசோட செய்கை விவரிக்க ஆரம்பித்தாலும் நான் நிற்பேன். ஆமாம், தேவனுடைய கிருபையினால் நிற்பேன். தேவனுடைய செய்களை விவரிக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். ஆமாம், ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக தெளிவாக பேசிடணும். நான் தெளிவாக பேசுகிறேன். என்ன தெளிவாக பேச விரும்புகிறேன் என்னன்னா, எல்லாருமே எதிர்மறையாக பேச ஆரம்பித்தாலும் நீ என்ன பேசணும்? யாருமே உதவிக்கு இல்லாட்டினா கூட கர்த்தருடைய செய்களை விவரித்துக்கிட்டே இருக்கணும். தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், நான் பேசணும், நான் முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் முடிவு எடுத்துருக்கீங்க கேட்கணும்னு கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய செய்களை விவரிப்பதற்கு தான் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பிசாசு என்ன செஞ்சான், கொரோனா என்ன செஞ்சிச்சு, இதை பேசுறதுக்கு இல்லை. இவர்கள் மத்தியில் தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பேசுவதற்கு இன்றைக்கு உங்கள் மத்தியில் தான் பேசுவது. சங்கீதம் 127 முதல் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை பேசுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, உபவாச ஜெபம், அந்த ஜெபம், ராக்கா பாராபா அந்நியபா. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நகரத்தை வாசிப்பா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கையை தட்டு ஒருத்தருக்கு ஆமென் ஆமென் ஆமென். இங்க பார், ரொம்ப போட்டு உரி பண்ணாத. இந்த உலகத்தை நான் காப்பாற்றணும்னா நீங்கள் அம்பிட்டு பேரும் காப்பாற்ற நினைச்சாலும் முடியாது. இந்த உலகம் ஃபுல்லாக பாருங்கள், பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதிரியை கொள்றதுக்கு, நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஊர் எல்லைகளில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்காக போட்டு உலக இராணுவங்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே கொரோனா கொள்ள பேரை கொண்டுக்கிட்டு இருக்கு. இவன் எங்கே சுடணும்னு தெரில அவனுக்கு. இப்போ என்னன்னா, உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய ஆயுதங்களையும் பெரிய பெரிய ஸ்கட்டு ஏவுகணைகளை வச்சு எதிராக காலி பண்ணலான்னுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா உலகம் காலி ஆகிட்டு தான் இருக்குது. இராணுவ வீரர்களால் உலகத்தை காப்பாற்ற முடியல. ஒன்று புரிஞ்சுக்க, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா. கர்த்தர் என்ற சொன்னார், விசுவாசம் என்பது விடக்கூடாது 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 என்பது அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தர் கையில் விட்டுருவோம்யா, கர்த்தர் பார்த்துக்குவாரியா. ஆமென், அவ்வளோதான். கொரோனா என்ன செய்வார் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எப்பெல்லாம் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ, எப்பெல்லாம் வந்து உங்கள் கை மீறிய விஷயத்தை பார்க்குறீங்களோ, உடனே சொல்ல வேண்டியது தேவன் பார்த்து கொள்வார் என்று. ஸோ ஒன்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையானது 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ரெண்டையுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டையுமே உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, சபையானது எல்லாவற்றையும் தேவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அதனால் நடக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிறதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவர் இன்றி அணுவும் அசையாது. அதனால் நம்ம என்ன ஜெபிச்சாலும் கொரோனா போகாது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துடுறாங்க. இன்னொரு குரூப்பு அனுப்புனதே, கொரோனா அனுப்புனதே அவர் தான். ஆமாம், பேண்ட் பையில் கையை விட்டு எடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்றாங்க. பரலோகத்தில் வியாதியே இல்லை, எங்கேருந்து கடன் வாங்கி அனுப்புனாரு தெரில.
இது எங்கிருந்து வந்ததுன்னே அவனுக்கு தெரியல. நன்மையான இந்த தெய்வம் பூரணமான இந்த வரவும் பரத்திலிருந்து ஒன்று உண்டாகி ஜோதியில் பிரார்த்தி இறங்கி வருகிறது என்கிற வசனம் அவங்களுக்கு தெரியல. ஒரே குழாயிலிருந்து ஊற்றிலிருந்து தித்திப்பும் தோற்புமான தண்ணீர் வராது. கர்த்தரிடமிருந்து எவ்வித மாறுதலும் வேறுபாட்டின் நிழலும் அவரிடத்தில் இல்லை. நன்மையானது மாத்திரம் தேவனிடத்தில் இருக்கிறது என்று தெரியாதவர்கள்.